ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய பரிபூர்ணமான சித்தத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரெண்டு காரியங்களை சொன்னேன். பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாவரும் எல்லா மனுஷரும் ஆண்டவருடைய ரட்சிப்பை சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். மூன்றாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெறும்படிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. அதற்கு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரீர பிரகாரமான வாக்குத்தத்தமா இருந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹalleluya. சாத்தான் இதுல என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் என்ன தடை கொண்டு வந்தாலும் தடைகளை தாக்குகிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக கலந்து போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya, praise the Lord. அவர் என்ன விரும்புகிறார் என்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். அதை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி உங்கள் கரத்திலே கொடுத்து விட்டார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா, ஹalleluya, praise the Lord. ஆண்டவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். மூன்றாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால், be careful for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் இவ்வளவான வாழ்க்கை இவ்வளவான எல்லா வழிகளையும் நமக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே தான் நான் சொன்னேன், we must thank God for his perfect will. ஹalleluya. அவருடைய பரிபூர்ணமான சித்தத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஐந்தாவதாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உபாகமங்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம், Deuteronomy chapter 8 verse 10. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சத்தமா. பேஜ் நம்பர், ஓகே, பேஜ் நம்பர் 234. பழைய பாடலே 234வது பக்கம். ஹalleluya. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுகிறேன், we should thank God for his gift of life. இந்த உலகத்திலே நல்ல தேசத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நீ புசித்து புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கு? ஹalleluya, ஹalleluya. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் நாம் இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டோம். ஆண்டவரால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். நல்ல வேலை தந்திருக்கிறாரே,
நல்ல சபை தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பங்களை தேவன் தந்திருக்கிறாரு, நல்ல வருமானங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க